நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டெஸ்ஃபின் ஷாப்பில் வந்து புது லோன் எடுக்க போகிறோம். அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெஸ்ஃபின்றது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி. கிரெடிட் கார்டு எவ்வளோ லிமிட் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அமௌண்ட் எடுப்போம். இதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லோனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த 28 டைம் பீரியட் கூட எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 87,500 வந்து லிமிட் இருக்குது. ஸோ இந்த 87,500 இஎம்ஐ நான் பிளானாக பண்ணுறேன். ஸோ இந்த பிளான் வந்துன்றது இந்த இடத்துல பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 21 மந்த்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 5,800 வருது. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் போட்டு 6,000 வரும். பட் இதுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டோரேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 87,500 வந்து 25 February கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ எனக்கு 2.8% ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டோட கூடும். அதுவே நான் கட்டலை அப்படின்னா எனக்கு வந்து 21 மந்த்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிரும். ஸோ எனக்கு வேணும்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோம். ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்துட்டோம் எனக்கு 87,500. ஸோ லேண்ட்ஸ் 500 வந்து லோன் அமௌண்ட்டாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பே பண்ணுறது வந்து 634 ரூபா வந்து லோன் அமௌண்ட்டாக வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி 25 February கட்டிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஒரு எவ்வளோ ரூபா வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கட்டலை அப்படின்னா 25க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய என்னது March 2 வந்து எனக்கு 2லேருந்து ஃபஸ்ட் இஎம்ஐ கன்வெர்ட் ஆகி 21 மந்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு மணி அக்கௌண்ட்டு கொடுங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை, ஆல்ரெடி நான் லோன் எடுத்தேன். ஸோ அது வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டில் வாங்கியிருந்ததுனால அதோட இது பேடிஎம் பேங்க் க்ளோஸ் பண்ணதுனால அதை நான் அப்டேட் பண்ணணும். ஸோ வந்து கிளிக் கேரில் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. கிளிக் கேரில் கொடுத்தோம்னா உங்களோட செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ரீஎன்ட்ரி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கூட செலக்ட் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். பட் இது வந்து 24 hours கழிச்சு தான் அப்டேட்டில் காமிக்கும். என்ஏசிக்கு ஜென்ரேட் பண்ண போகிறோம். இது ஏன்னு பண்ண அக்கௌண்ட் வந்து ஆட்டோ டெபிட் ஆகிறதுக்காண்டி இது வந்து ஒரு ப்ராசஸ். எந்த அக்கௌண்ட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பேங்க் ஐஎஃப்சி கூட எல்லாம் கரெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லட்சத்தி. ஸோ நீங்கள் கட்டலைன்னா இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நாங்கள் சார்ஜஸ் பண்ணணும் கொடுத்து தெளிவாக இதுக்கு வந்து சமாதானம் அமௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, நேம் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்த ப்ரூஃப் கிடைக்கும் நெட் பேங்கிங் மூலம் நீங்கள் வந்து உங்களோட அத்தன்டிகேஷன் பண்ணுறீங்களா இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் டெபிட் கார்டு நான் ரெஃபர் பண்ணுறேன். நான் டெபிட் கார்டு மூலம் நானும் கொடுக்க போகிறேன். ஸோ டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து சப்போஸ் நீங்கள் லோன் கட்டலைன்னா ரெக்கவர் பண்ணக்கூடிய இதுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட இப்போ டெபிட் கார்டு கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபைன் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது மூலம் தான் ரெக்கவரும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லோன் கட்டலில் இவ்வளோ ரூபா வரைக்கும் ரெக்கவர் பண்ணணும்னு ஒரு டேட்டா ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வித் நேம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகலாம். இதில் உள்ளதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா கீழே உள்ள அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த கேஒய்சிக்கு செலக்ட் பண்ணியிருந்தீங்களா, அந்த ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்களா, அதில் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் கார்டு நம்பரு அதை பற்றி டேட்டா கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெபிட் கார்டு செலக்ட் பண்ணதுனால டெபிட் கார்டு நம்பரு அவரோட எக்ஸ்பைரி சிசி நம்பர் கேட்டிருக்கு. நீங்கள் வந்து நெட் பேக்கிங் செலக்ட் பண்ணிங்கன்னா அது பேங்கோட டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கு. எதுக்குன்னா உங்களுக்கு வந்து டெபிட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஃபைன் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ரெக்கவர் பண்ணலாமான்னா அந்த கொடுத்துருக்காங்கல்ல அந்த 2,25,000 இவ்வளோ வரைக்கும் ரெக்கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்ம் வேணும்னா இதோட டேட்டாலாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. நீங்கள் கொடுத்த டெபிட் கார்டாக இருந்தால் அதுக்கு வந்து அதோட இதுக்கு ஓடிபி போகும். சரி நீங்கள் அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி ஓடிபி நம்பரை அதில் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு உள்ள நம்பருக்கு ஓடிபி போகும். நெட் பேக்கிங் கொடுத்தீங்கன்னா அதோட நம்பருக்கு ஓடிபி போகும். சரி நீங்கள் அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து செகண்ட்ஸ் ஓடும். இதுக்கு சம்மதம் அப்படின்னா சம்மதம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ உங்களுக்கு பேக் அடிக்கணும்னா சடனாக பேக் வந்துருங்க. இல்லை இந்த செகண்ட் ஓடுது பார்த்தீங்களா, செகண்ட் ஓடினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவேவும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ப்ராசஸ் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ இப்படி தான் வரும். இதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பண்ணாலும் டேரெக்டாக உங்களோட பேஜுக்கு போயிடும். எதுனா உங்களோட இது பணம் எடுக்கக்கூடிய பேஜுக்கு போயிடும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பணம் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அகைன் உங்களுக்கு ஃப்ரெண்டு பேஜ் தான் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெட் ஃபண்டு கொடுங்க. கெட் ஃபண்டு கொடுத்துக்கோங்க. கீழே உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட 2 இஎம்ஐ பெண்டிங் இருக்குது. அது ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு அது பெண்டிங் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் லிமிட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நான் அப்படியே நான் எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 87,500 இருக்குது. ஸோ அதை அப்படி நான் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சூஸ் யுவர் இஎம்ஐ செலக்ட் பண்ணோம்னா இந்த 21 மாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மேலே உள்ள கண்டிஷன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த 25 டேட் வரைக்கும் தான் உங்கள்கிட்ட. அதுக்கு மேலே போச்சுன்னா இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொடுத்துருவாங்க. அதை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு நீங்களே கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் யுவர் மணின்னு அப்படின்னு வரும். ஸோ அந்த கன்ஃபார்ம் பட்டனை கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ இதில் உள்ளதெல்லாம் ஒன்ஸ் பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். 87,500 rupees என்னோடய லோன் அமௌண்ட்டு. ஸோ இதுக்கெலாம் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா இஎம்ஐ
6300 அதாவது 5000 சொச்சம் அங்கே காமிச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இதோட எல்லாம் சேர்த்து ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் எப்போ எண்ட் ஆகும், இஎம்ஐ டேட் எப்போ, எல்லா மெட்டீரியல் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்போசல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 87,000 ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. ஆனால் டோட்டல் பேயபிள் அமௌண்ட் 91,000 போட்டிருக்காங்க. ஆனால் 1,33,300 வச்சிருவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி ஒரு மொத்த அமௌண்ட் வரும். ஸோ 40,000 ஒரு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது. ஆப்பில் உள்ளதான் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ஒரு சிலர் குழப்பம் வரும். பேடிஎம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களே ப்ரோ, பேடிஎம் அக்கௌண்ட்டு பேங்கே கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ, நான் வந்து ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் மாற்றிட்டேன். மாற்றினாலும் எனக்கு வந்து உடனே அப்டேட் ஆகாது. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தா எனக்கு பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு போகாது, என்னோட ஆக்சிஸ் பேங்க் தான் அமௌண்ட் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கலாம். உங்களோட எந்த பேங்க் நீங்கள் செகண்ட் கொடுத்தீங்களா அதுக்கு தவிர பேடிஎம்முக்கு வந்து போகாது, போனால் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிரும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். அக்கௌண்ட் நம்பரை மாற்றிக்கிங்க. மாற்றுறது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் எப்படி மாற்றுறதுன்னு. ஸோ அந்த ப்ராசஸ் படி நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மேலே வந்து டிங்குன்னு அடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் வந்து ஒரு விதத்தில் உதவியாக இருந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு லோன் வேணுன்னா மட்டும் எடுங்க, தேவையில்லைன்னு எடுக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 40,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் லோன் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதுபோல் ஆன்லைனில் எப்படி உள்ள லோன் வாங்கி நம்மளால் கட்ட முடியாதோ அதை பற்றி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏகப்பட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஆன்லைனில் லோன் வாங்கையில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்லேயும் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து யோசனை சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பொண்களான கையால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன்.